தென்காசி மாவட்டத்தில் மலையடிவாரங்களிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு மலையடிவாரங்களிலே இருக்கக்கூடிய பட்டா நிலங்களிலே நாம் விவசாயம் செய்வதென்பது ஒரு சவாலான வேலையாக மாறியிருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த துயரம் பெருந்துயரமாக மாறியிருக்கிறது. ஷெட்யூல் 1 வரக்கூடிய யானை, மான், மிளா போன்ற வனவிலங்குகள் தாராளமாக மலையை விட்டு இறங்கி என்ன செய்து பட்டாக்காடுகளுக்குள் வந்து அரும்பாடுபட்டு அடிக்கிற வெயிலிலே நாம் வளர்த்து வைத்திருக்கக்கூடிய தென்னை மரத்தையும் மாமரத்தையும் பாக்கு மரத்தையும் போகிற போக்கில் என்ன செய்து உணவு அங்கு இல்லை என்று சொன்னால் அந்த மரத்தை மிதித்து உழப்பி போட்டுட்டு போயிடும். அதை வைப்பதற்கு, அந்த நிலத்தை சமப்படுத்துவதற்கு நாம் பட்ட பாடு என்பது இங்கு யாராலும் உணர முடியாத ஒன்று. அப்போ இப்படிப்பட்ட துயரமான நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை இந்த விவசாய சமூகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கே ஆரம்பித்து நம்முடைய கடையத்தில் ஆரம்பித்து சிவகிரி வரைக்கும் நம்முடைய மலையடிவாரங்களிலே நாம் விவசாயம் செய்து வருகிறோம். குறிப்பாக மா விவசாயம் தான். மலையடிவாரங்கள் மாமரம் தான் அதிகமாக இருக்குது. காட்டு பன்றிகள் என்ன செய்யுது, நேராக நெல் வயல்களுக்குள் மேக்கரையில் பார்த்தீங்கன்னா நெல்லை நட்டு என்ன செய்யணும், ஒரு மாதம் 2 மாதத்திலேயே காட்டு பண்ணி என்ன செய்யுது, நெல்லை தேடி வருது. இந்த விவசாயி எத்தனை நாளைக்கு மாமரத்துக்கும் நெல்லுக்கும் பாக்குக்கும் மாங்காய்க்கும் காத்து கிடக்க முடியும் சொல்லுங்க? தென்னையை பாதுகாப்பதற்கு எத்தனை நாளைக்கு காத்து கிடப்பான்? உலகத்திலேயே தோற்று போன ஒரு தொழில் இருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயம். அதான் உண்மை. ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கம்பெனிக்காரன் என்ன செய்யறான், அந்த செருப்புக்கான விலையை நிர்ணயம் செய்கிறான். ஆனால் ஒரு விவசாயி தான் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கான அந்த விலையை என்ன செய்ய முடியல, அவனால நிர்ணயிக்க முடியல. இத்தனைக்கும் செருப்பு அத்தியாவசியம் அல்ல, உணவு அத்தியாவசியம். ஆனால் கூட அந்த விளை பொருட்களுக்கான விலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் இல்லை. குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பல ஆண்டுகளாக இந்திய அரசினுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறோம். கேட்பதற்கு நாதி இல்லை. இதுல கூடுதலாக என்னது, விளைய வைக்க பொருள் விளையணும். முதல்ல இங்க அடிக்கிற வெயில், மந்தமாகி போன மழை, பருவமழைகள் பொய்த்து போன காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கொடுமையில தண்ணிய சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா சேர்க்கிறோம். குடத்தை தலையில வச்சு என்ன செய்து ஆணு பெண்ணு வந்து செமந்து ஊற்றி அந்த கண்ணை வளர்த்து 10 வருஷம் நிற்கக்கூடிய தென்னங்கண்ணையும் மாங்கண்ணையும் கோபத்துல காட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய விலங்கு என்ன செய்யுது, யானை என்ன செய்யுது, ஷெட்யூல் 1 வரக்கூடிய யானை மிதிச்சு உழப்பி போட்டு போயிடுது. முதல் நாள் சாயங்காலம் தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு போயிருப்பான் விவசாயி, மறுநாள் காலையில் வந்திருப்பான். கண்ணீர் வடித்தவன் கதறக்கூடிய காட்சிகள் மலையடிவாரங்களிலே கடந்த 2-3 ஆண்டுகளில் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. வனத்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? தென்காசி மாவட்ட வனத்துறை கூட்டத்தை போட்டு வனவிலங்குகளை என்ன செய்யணும், அதன் எல்லைக்குள் நிறுத்துவதற்கான வேலையை செய்திருக்க வேண்டும். செய்யல. எக்கெடுங்கட்டு போங்கடா விவசாயிகளா.